ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் ரொம்பவே சாஃப்டான குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் குலாப் ஜாமுன் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதில் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கே செய்து காமிக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்மளுடைய விரல்களாலேயே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்ததும் இதை பவுலில் வச்சுட்டு ஒரு துணியை வச்சு மூடி போட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. மாவு இன்னுமே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் குலாப் ஜாமுன் வேணுமோ அதை விட பாதி அளவுக்கே மாவு எடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க. எந்தவித கிராக்குகள் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய குலாப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் சீக்கிரமாக ப்ரௌன் ஆகி வரும், ஆனால் உள்ளே வேகாமல் மாவாக தான் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம இதை எண்ணெயில் போட்டதும் உடனே கரண்டியை வச்சு கலந்து விட்டுறக்கூடாது. இந்த கடாயை இந்த மாதிரி கொஞ்சமாக சுற்றி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால எல்லா உருண்டைகளும் ஈவனாக பொரிஞ்சு வரும். இப்படி பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு கூட இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். எல்லாமே நல்ல ஈவனாக வெந்து வந்திருக்கு. இன்னுமே கொஞ்சம் கலர் மாதிரி வரணும், இன்னுமே நல்லா ப்ரௌன் ஆகி வரணும். பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசல் எதுவுமே வரலை, எல்லாமே நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் இது வெளியில் எடுத்துடலாம். நம்மளுக்கு என்ன சைஸில் குலாப் ஜாமுன் வேணுமோ அதை விட பாதியான அளவுக்கே குலாப் ஜாமுன் உருண்டைகள் பிடிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போதும் அதனுடைய சைஸ் பெருசாகும். அதுக்கப்புறமா சுகர் சிரப்பில் ஊற வைக்கும் போதும் அதனுடைய சைஸ் இன்னுமே பெருசாகும். அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாகவே பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதமுள்ள உருண்டைகளையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இது எல்லாம் பொரிஞ்சதும் அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்தோன்னா குலாப் ஜாமுன்ஸ் எல்லாமே உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எண்ணெயிலேருந்து எடுத்து கொஞ்ச நேரம் போல் அப்படியே வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் சுகர் சிரப்பில் சேர்க்கணும். இப்போ எல்லாத்தையுமே பொரிச்சாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சுகர் சிரப் செஞ்சிடலாம். அதுக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். 1 கப் சுகருக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சுகர் நல்லா கரைஞ்சி பாகு நல்லா கொதி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கு பாகு பதம் எதுவுமே தேவையில்லை, அதாவது கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. சுகர் நல்லா கரைஞ்சி பாகு நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சுகர் எல்லாமே கரைஞ்சி பாகு நல்லா கொதி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 ட்ராப் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஆப்ஷனல் தான். இது சேர்க்குறதுனால குலாப் ஜாமுனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சுகர் சிரப்பை ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ஆற விட்டுருங்க. ரொம்ப ஆறிடக்கூடாது. ஓரளவு ஆறினதுக்கப்புறமா குலாப் ஜாமுன்ஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டுருங்க. 1 மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. குலாப் ஜாமுன்ஸ் எல்லாமே சுகர் சிரப்பில் நல்லா ஊறி வந்திருக்கு. கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் எல்லா குலாப் ஜாமுன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கு. சுகர் சிரப்பில் நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.